ஜாபர் சாதிக் அப்படின்ற அந்த போதைப்பொருள் கடத்தலாம் மக்கள் கடந்து போயிட்டாங்க. ஆனால் அதில் புதிய அப்டேட் இப்போ கிடைச்சதா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆஸ்திரேலியா முழுக்க வந்து போதைப்பொருள் யார் யாரெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, யார் இந்த மாஃபியாவுடைய முக்கிய புள்ளி, எங்கெங்கிறது எந்தெந்த துறைமுகம் மூலமாகவோ அல்லது எந்தெந்த வழித்தடங்கள் மூலமாக போயிருக்கு அப்படின்ற விசாரணையை கொண்டு போயிருக்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தால் பரவாயில்ல, 3 நாடுகள் சேர்ந்துருக்கு. 3 நாடுகள் குத்துற அவன் எந்தெந்த பேரை சொல்கிறான்னு நமக்கு தெரியணும். கோவிட்ஷீல்டு அந்த நிறுவனம் ஆஸ்ட்ராஜெனிகா அப்படின்ற நிறுவனம் ஒரு ஒப்புதலை கொடுத்துருக்காங்க. இந்த தடுப்பூசியை பயன்படுத்தியவர்களுக்கு ரத்தம் உறைதல், ரத்த தட்டுகள் குறைதல் இதெல்லாம் வந்து வரும்னு அவங்க ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறது, இந்தியாவுக்குள்ளே ஒரு மருந்து வருதுனாக்கா அந்த மருந்து முறைப்படி பரிசோதனை செய்து அந்த மருந்து வந்து தரமானது, அது எந்த பக்க விளைவும் ஏற்படுத்தாதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தானே ஒரு அரசாங்கம் அனுமதி கொடுக்கணும். எந்த நாட்டிலேயும் எவனோ ஒருத்தன் தயாரித்து கொடுக்குறத இந்தியாவுக்குள்ளே வாங்கி மக்களை நீங்கள் வந்து அது மேலே ஊசி செலுத்திட்டீங்க. இப்போ அதை நீங்கள் வெளியில் எடுக்கவே முடியாது. நீங்கள் கூட போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போட்டிங்களா? ஆமாம். வாழ்த்துக்கள் தம்பி. தமிழக முதலமைச்சர் 1 மாத காலமாக பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்தார். இப்போது ஒரு 5 நாட்கள் வந்து கொடைக்கானலுக்கு ஒரு சுற்றுப்பயணம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு போயிருக்கார். அதுக்கு பலரும் கிண்டலும் கேலியும் கண்டனங்களும் தெரிவிச்சுட்டு வராங்களே, ஏன் அவர் ஒரு ரெஸ்ட் கூட எடுக்கக்கூடாது 5 நாளைக்கு? இந்த கோடை வெப்பத்தை தணிப்பதற்கு அவர் அங்கே போயிருக்காரு. ஆனால் தமிழக அரசு இன்னொரு பக்கம் என்ன சொல்லுதுன்னா, கோடை வெப்பத்தை தணிப்பதற்கு வீட் பியர் அறிமுகப்படுத்துகிறோம், கோதுமை பியர். இப்போ ரொம்ப சிம்பிளாக இயல்பாக மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, அம்மா உணவகத்தை செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார்கள், அந்த உணவை சாப்பிட்டு பார்த்து தரம் சொன்னாங்க, நல்லா இருக்குன்ட்டு. அதே போல் தமிழ்நாடு அரசு தொடங்கி வைக்கிது, முதல்வரும் அல்லது உதயநிதியோ அல்லது அந்த முத்துச்சாமியோ சேர்ந்து உட்காந்து பீரை குடிச்சு பார்த்து உடலுக்கு நல்லது, நல்லா இருக்குது, நல்ல பெனிஃபிஷியல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரிவ்யூ கொடுப்பாங்களா? தமிழ்நாட்டில் நெல்லை மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாராயணன் அப்படின்றவர் அந்த ஒரு கிராமத்தை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க. அவர் அந்த ஊருக்கு அவர் இப்போ அவருடைய நிலத்தை தரலை அப்படின்றது. அவங்க கூட இந்த நாட்டாம படத்தில் வரல, அவங்க கூட அண்ணன் தண்ணி புலங்கூடாதான்ட்டு அந்த மாதிரி வந்து பால் வாங்க வந்த ஒரு சிறுவன் பேசியிருக்கிறான். 10 வயசு பயல்ட்டு நீ அவன் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருக்கு, பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெண் கதறாங்க, சொல்லி அழுதுகிட்டு. அந்த குழந்தைகிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க, நாங்கள் என்ன தவறு செஞ்சோம்? 2024 இப்படி ஒரு சாதிய பாகுபாடு நடந்துக்கிட்டே இருக்குது. எந்த கொம்பனும் புறச்சொல்ல முடியாத ஆட்சின்னு சொன்னார்ல முதல்வர். சாதிய பாகுபாடு இல்லை, நாங்கள் வந்து ஏற்றத்தாழ்வை ஒழிச்சிட்டோம், சமூக நீதியை காப்பாற்றுவோம், திராவிட மாடல்னு அந்த மாடலோட லட்சணம் புரியுது உங்களுக்கு? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் அரவிந்த். சார், தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் ஊடகங்களை திறந்தாலும் சரி, இந்த போதைப்பொருள் கடத்தல், போதைப்பொருள் பயன்படுத்தல், இந்த மாதிரியாக தான் எல்லா ஊடகங்களும் பேசப்பட்டு வருது, மக்கள் மத்தியில் இருக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டி இந்த ஜாபர் சாதிக் அப்படின்ற அந்த போதைப்பொருள் கடத்தலாம் மக்கள் கடந்து போயிட்டாங்க. ஆனால் அதில் புதிய அப்டேட் இப்போ கிடைச்சதா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. என்ன அப்டேட் அது? இப்போ 4 மணி பொழுது வந்தோம்னா எல்லா இடங்கள்லையும் வந்து இந்த போதைப் பொருளால் ஏற்படக்கூடிய மரணம், போதைப் பொருளால் ஏற்படக்கூடிய கலவரம், போதைப் பொருளால் ஏற்படக்கூடிய வன்முறை, போதைப் பொருளால் அதனால் ஏற்படக்கூடிய பாலியல் அத்துமீறல்கள் தொடர்ச்சியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்பொழுது ஜாஃபர் சாதிக் மேட்டரை வந்து சற்றே ஊடகம் வந்து கவனிக்க தவறி இருக்குது. ஏன்னாக்கா இந்த விஷயம் தான் நீங்கள் தலைவரிச்சு போயிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கி அண்மையில் கிடைச்ச செய்தி என்னென்னா, ஜாஃபர் சாதிக்கை ஆஸ்திரேலியாவுடைய என்சிபி வந்து விசாரிப்பதற்கு அனுமதி கோரியிருக்கு இந்தியாவிடம். தனிப்பட்ட முறையில் இப்போ எப்படி இந்தியாவோட என்சிபி வந்து எடுத்து விசாரிக்கிறாங்களோ அதுபோல் ஆஸ்திரேலியாவோட என்சிபி எடுத்து அவர் விசாரணைக்குள்ளே இது கொண்டு வந்து நாங்கள் விசாரிக்கணும்னு சொல்லும் பொழுது, இந்தியா தற்போது வந்து எடுத்தோடனே அவங்களுக்கு அனுமதி கொடுக்கல. நீங்கள் தனிப்பட்ட முறையில் கொண்டு போய் விசாரிக்கிறேன்னு சொல்லி விசாரணையில் வந்து ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுனாக்கா, ஏற்கனவே இந்தியாவுக்குள்ளே எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாநிலங்கள் எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த அரசியல் பெரும்புள்ளிகளோட தொடர்பு இருக்கான்னு சொன்னதால ஜாஃபர் சாதிக்குடைய பாதுகாப்பை கருதியும் இந்த வழக்கை இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனிப்பட்ட முறையில் உங்கள்கிட்ட ஒப்படைக்க முடியாது, இந்தியாவோட சேர்ந்து இந்தியாவோட என்சிபியோட சேர்ந்து நீங்கள் ஜாஃபர் சாதிக்கை விசாரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போது என்சிபி வந்து இப்போ அதாவது ஆஸ்திரேலியாவோட என்சிபி வந்து விசாரணையை தொடங்கியிருக்காங்க. அவங்க எந்த நோக்கத்தில் தொடங்கியிருக்காங்கன்னா, இதே போல் ஆஸ்திரேலியா முழுக்க வந்து போதைப்பொருள் யார் யாரெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, யார் இந்த மாஃபியாவுடைய முக்கிய புள்ளி, எங்கெங்கிறது எந்தெந்த துறைமுகம் மூலமாகவோ அல்லது எந்தெந்த வழித்தடங்கள் மூலமாக போயிருக்கு அப்படின்ற விசாரணையை கொண்டு போயிருக்கிறாங்க. இதை தாண்டி அவங்க சொல்கிற விஷயம் என்னன்னாக்கா, இறுதியாக இந்த எல்லாத்தையும் விசாரித்து தேவைப்படும் பொழுது உங்களுடைய நீதிமன்றத்தோட அனுமதி பெற்று உங்களுடைய காவல்துறையை வச்சே நாங்கள் தனிப்பட்ட ஒரு விசாரணை செய்துவிட்டு குற்றம் வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிச்ச பட்சத்தில் ஒரு முறையாவது எங்களுடைய நீதிமன்றத்தில் கொண்டு போய் அவரை ஆஜர்படுத்த வேண்டிய சூழல் இருக்கும்ன்றதை இப்போவே தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ஆனால் இவங்க வந்து இப்போ இங்கே தான் ஒரு பிரச்சனையை சட்ட சிக்கலே ஏற்படும். இந்தியா கண்டுபிடிச்சி இதற்கான வழிவகைத்து கிடச்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களை அரெஸ்ட் பண்ணணும், இங்கே அந்த குற்றவாளிக்கான தண்டனை கொடுக்கணும், இந்தியா ஒரு பக்கம் துடிக்கும் பொழுது ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே கொண்டு வந்த விஷயம், இதை நாங்கள் தானே கண்டுபிடிச்சே சொன்னோம். யூஎஸ் கவர்மெண்ட்டு இப்போ உள்ளே வந்துருச்சு இல்லையா, யூஎஸ் தான் கண்டுபிடிச்சே சொன்னாங்க.
இப்போ இந்தந்த நாடுகளுக்கு போகும்பொழுது அந்தந்த நாட்டு சட்டத்தின்படி கொண்டு போய் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டிய கடமை இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதற்கான தீர்ப்பை கொடுக்கும் பொழுது அங்கே ஒரு வேளை மரண தண்டனை நிகழ்த்தணும்னு சொன்னாக்கா இங்கே தண்டனை கொடுக்கறது மிஸ் ஆகும், இங்கே நடந்ததுன்னா அடுத்து நியூசிலாந்து கொடுக்கறது மிஸ் ஆகும். இதே போன்ற இப்போ இலங்கைக்கும் போயிருக்காங்க. அந்த பல நாடுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் ஆனால் குளறுபடி வந்து இதில் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் கன்ஃபார்ம், ஜாஃபர் சாதிக்கை தூக்குவது போல் அது சம்மந்தப்பட்ட நபர்கள் எல்லோரையும் தூக்குவதற்கான எல்லா வழிவகையும் நடக்கும். இப்போது இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் பெரும்புள்ளிகள் இருக்காங்க இல்லையா, அவர்கள்லாம் அவர்களோட தொடர்பில் இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. அந்த நபர்கள் நேரடியாக அந்த வெளிநாட்டை சார்ந்த நியூசிலாந்துலேயோ ஆஸ்திரேலியா அந்த நபர்களோட தொடர்பில் இருந்தார்கள்ன்றதை அந்த என்சிபி கண்டுபிடிச்சிருச்சுனாக்கா இங்கே இருக்கக்கூடிய அரசியல் பெரும்புள்ளிகளை நிச்சயமாக தூக்கும். நிச்சயமாக தூக்கி அவங்க நாடுகளில் கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டிய வேலையை அவங்க செய்வாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறது, அரசியல் மாற்றத்தில் தாண்டி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்தை சந்திக்கக்கூடிய கட்சியை சார்ந்த முக்கிய புள்ளிகள் அதில் வந்து சிக்கிடுவாங்கன்றதோடைய விளைவு இப்போ கிளியராக இருக்குது. அப்போது என்சிபி தன்னுடைய வேலை தொடங்கிட்டாங்களா, மும்முரமாக போயிட்டுருக்கா. ஸோ வெயிட் பண்ணுவோம். முக்கிய புள்ளிகள்னால் அதில் யாருடைய பெயர்கள் அடிப்படை வாய்ப்பு இருக்குது? ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தால் பரவாயில்ல, 3 நாடுகள் சேர்ந்துருக்கு. 3 நாடுகள் குத்துல அவன் எந்தெந்த பேரை சொல்கிறான்னு நமக்கு தெரியணும். ஏற்கனவே இந்த ஜாஃபர்ன்ற பேரில் ஒருத்தர் வந்து திமுகவால் பள்ளி கொடுக்கப்பட்டிருக்கான்ற ஒரு செய்தியெல்லாம் பார்த்தோம். அதுபோல் வந்து இவன் வந்து வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் போயிடும்ட்டான். ஆனால் நீங்கள் இதில் கோர்வையாக இன்னொரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கணும். இவன் சொல்ல தவறினான், ஆஸ்திரேலியாவில் யார் யாரெல்லாம் அந்த போதை மாஃபியான்னு சொல்லி தூக்குறாங்கல்ல, அந்த மாஃபியா வந்து இங்கே உள்ள அரசியல் பெரும்புள்ளி பேரை சொன்னால் வழக்கு நேரடியாக வேறு விதமாக திரும்புதில்ல. அப்போ வந்து இவர்களை தூக்குவாங்க. எப்படி போனாலும் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளிகள்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்ற ஒரு செய்தி தான் இருக்குது தவிர, அதனால் வந்து தூக்குவதற்கான வழிவகை நிச்சயம் இருக்குது. சார், ஜாபர் சாதிக் மேட்டில் இப்படி அப்டேட் இங்கிட்ட ஒரு போய் கிடச்சிருக்கும் போது தமிழக முதலமைச்சர் 1 மாத காலமாக பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்தார். இப்போது ஒரு 5 நாட்கள் வந்து கொடைக்கானலுக்கு ஒரு சுற்றுப்பயணம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு போயிருக்கார். அதுக்கு பலரும் கிண்டலும் கேலியும் கண்டனங்களும் தெரிவிச்சிட்டு வராங்களே, ஏன் அவர் ஒரு ரெஸ்ட் கூட எடுக்கக்கூடாது ஒரு 5 நாளைக்கு? அவர் ரெஸ்ட்டு எடுக்க வேணான்னு யாருமே சொல்லப்பா. 3 வருஷமாக ரெஸ்ட் தானே எடுக்கிறாரு. இப்போ 3 வருஷமாக எந்த வேலையும் பார்க்கலன்னு சொல்லிட்டு என்ன வேலையை பார்த்துருக்கிறாரு, என்ன இங்கே அரசாங்கத்தினால ஒரு பணிகள் நடந்திருக்கு, சீரிய முறையில் நடந்திருக்கு. எல்லாமே என்ன சொல்கிறது, இந்த பார்த்திபன் சைடில் சொன்னோம்னா குண்டக மண்டகன்னு சொல்கிற மாதிரி தான் எல்லாமே நடந்திருக்கே தவிர, முறையான ஒரு 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 அணுகுமுறை இருக்கா, அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் எல்லாம் கரெக்டாக செஞ்சுருக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை இல்லையா. இன்றைக்கி கொடைக்கானலுக்கு முதலமைச்சர் போவது யாருமே நம்ம வேணான்னு சொல்லலை, அவர் போகிறாரு. ஆனால் கொடைக்கானல் அவர் முதலமைச்சர் போனதுனால ட்ரோன்கள் பறக்க தடை. என்ன சொல்கிறாங்க, மேலே ட்ரோன்கள், ஏன்னா அவருக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு. அப்போ முதலமைச்சருடைய உயிர் மட்டும் உயிர், பொதுமக்களுடைய உயிர்கள்லாம் என்னென்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல. அப்போ நீங்கள் அந்த ட்ரோன்கள் அவருக்கு பாதுகாப்பு கொடுங்க, வேணான்னு சொல்லலை. இந்த கோடை வெப்பத்தை தணிப்பதற்கு அவர் அங்கே போயிருக்காரு. ஆனால் தமிழக அரசு இன்னொரு பக்கம் என்ன சொல்லுதுன்னா, கோடை வெப்பத்தை தணிப்பதற்கு வீட் பியர் அறிமுகப்படுத்துகிறோம், கோதுமை பியர். புரிஞ்சா உங்களுக்கு? கோதுமை பியரை அறிமுகப்படுத்துகிறாங்க தமிழ்நாடு அரசுன்ட்டு. இப்போ ரொம்ப சிம்பிளாக இயல்பாக மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, அம்மா உணவகத்தை செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார்கள், அந்த உணவை சாப்பிட்டு பார்த்து தரம் சொன்னாங்க, நல்லா இருக்குன்ட்டு. அதே போல் தமிழ்நாடு அரசு தொடங்கி வைக்குது, முதல்வரும் அல்லது உதயநிதியோ அல்லது அந்த முத்துச்சாமியோ சேர்ந்து உட்காந்து பீரை குடிச்சு பார்த்து உடலுக்கு நல்லது, நல்லா இருக்குது, நல்ல பெனிஃபிஷியல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரிவ்யூ கொடுப்பாங்களா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. என்ன சொல்லுவாங்க? ஏன்னா இதுவும் சாப்பிட தான், இதுவும் சாப்பிட தான், கரெக்டாக? இந்த அம்மா உணவகத்துடைய வருமானமும் அரசாங்கத்துக்கு போகுது, டாஸ்மார்க்குடைய வருமானமும் அரசாங்கத்துக்கு போகுது. ரெண்டையுமே அரசாங்கம் தான் அனுமதி கொடுக்குது, ரெண்டுமே அரசாங்கம் தான் மக்கள் பயன்பாட்டுக்கு தருது, ரெண்டுமே உணவாக அதாவது உட்கொள்வதற்காக நம்ம கொடுக்குறாங்க, கரெக்டுங்களா? அப்படி இருக்கும் பொழுது ஜெயலலிதா சாப்பிட்டு பார்த்து சொன்னாங்கல்ல, நீங்களும் சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்லுங்கள். நியாயமான கேள்வி தானே? சொல்லட்டும். இல்லை, அவங்க சொல்கிறத பார்க்குறப்ப அது ஓய்வுன்றது இருக்கணும் தான் அவருக்கு தேவை. அதை கிண்டலும் கேலியும் செய்கிறதுக்கு அது இந்த எதிர்கட்சிகளுடைய ஒரு குமுறல் மட்டும் வச்சுக்கலாமா, இல்லை வந்து சாதாரண மக்களும் அப்படி தெரிவிக்கிறாங்க? நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, தமிழ்நாட்டில் இந்த போதைப்பொருள் பிரச்சனை வந்து தலைவிரிச்சு ஆடலை, மக்கள் வந்து இந்த பாதிப்பு ஏற்படலை, மக்கள் சாகலை, அதனால் வந்து பெரிய கலவரம் நடக்கலை, ஆட்சியாளர்கள் வந்து கரெக்டாக ஆட்சி செய்கிறாங்க, இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் திருடப்படல, மக்களுடைய வாழ்வாதாரம் உறுதி செய்யப்பட்டிருக்கு, இங்கே இருக்கக்கூடிய மத அடிப்படையில் சாதி அடிப்படையில் எந்த பிரச்சனையும் இல்லை. மறுபடியும் வேங்கவேல் சம்பவம் போன்ற இன்றைக்கி வந்து அதை புதுக்கோட்டையில் வந்து சாணியை கலந்து விட்டுருக்காங்க குடித்த நீர் தொட்டியில், அதையும் இந்த நடவடிக்கை எடுக்கலை. இது போன்ற வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் மக்களுடைய பிரச்சனையும் அன்றாட பிரச்சனையும் இருக்குது. இதை தாண்டி வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் தண்ணீர் இல்லை. இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா பொள்ளாச்சி எடுத்திங்கன்னா பொள்ளாச்சி இளநிக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த காணொலி எடுத்து பாருங்கள், அங்கே இருக்க தென்னை மரங்கள் அத்தனையும் பட்டு போய் கொண்டு இருக்கிறது நீர் இல்லாமல். அப்போ அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் தண்ணீர் இல்லாமல் வந்து மக்கள் தெருவில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது 3 வருஷம் ஆட்சி செஞ்சீங்க, நீர் ஆதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு வழி இல்லை, எவ்வளோ பெரிய பெரும் வெள்ளம் வந்தது, இங்கே பெரும் மழை வந்தது, மழை நீரை சேமித்து வைக்கக்கூடிய எந்த வழியும் செய்யாமல் நீங்கள் மக்களை இப்படி தவிக்க விட்டு நீங்கள் மட்டும் டூர் போகிறீங்களே, இது எப்படின்றதான் மக்களுடைய கோபமாக இருக்கிறது. நீங்கள் நல்ல ஆட்சியை கொடுத்து நீங்கள் டூர் போங்க,
மக்களே எக்ஸ்ட்ரா காசு போட்டு கொடுப்பாங்க, ஐயா இருந்தாங்க செலவுக்கு வச்சுங்க, நல்லா போய் என்ஜாய் பண்ணுங்கன்ட்டு. கரெக்டாக? ம். ஆனால் நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது இந்த கோபம் வரத்தானே செய்யும், விமர்சனம் வரத்தானே செய்யும். எதிர்கொள்ளுங்கன்ற. சார் அது ஒரு பக்கம் இருக்குது. இந்த தேர்தல் நேரம் இந்தியாவில் அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் கோவிட்ஷீல்டு அந்த நிறுவனம் ஆஸ்ட்ராஜெனிகா அப்படின்ற நிறுவனம் ஒரு ஒப்புதலை கொடுத்துருக்காங்க. இந்த தடுப்பூசியை பயன்படுத்தியவர்களுக்கு ரத்தம் உறைதல், ரத்த தட்டுகள் குறைதல் இதெல்லாம் வந்து வரும்னு அவங்க ஒப்புதல் கொடுத்துருக்காங்களே, இது ஒரு தாக்கமாக இருக்காதா அந்த நேரத்தில்? உடல் ரீதியான தாக்கம் ஏற்படும்னு சொல்லிட்டாங்கல்ல, ம். இதை நான் என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? நம்ம ஆட்சியாளர்களையும் நம்ம அரசியல் நம்பி தானே மக்கள்லாம் பயன்படுத்தினாங்க. இது இது எந்த மாதிரி ஒரு இதுக்கு சூழ்நிலைக்கு போகும்? அந்த அடுத்து ஊசியை போட்டுக்கொண்டால் எந்த பாதிப்பும் வராது, போட்டுக்கொள்ளுங்கள் போட்டுக்கொள்ளுங்கள் யாரெல்லாம் போட்டுட்டு விளம்பரம் பண்ணீங்களோ நீங்கள் தான் பதில் சொல்லணும். ம். அது பிரதமரோ முதல்வரோ 2 பேரும் தானே எல்லா வேலையும் செஞ்சீங்க. ம். ஸோ ஒரு நாடு ஒரு 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 மருந்தை கொடுக்குதுனாக்கா அது முதல்ல வந்து ஆய்வுக்கு உட்படுத்தணும். ஆய்வுக்கு உட்படுத்தி அந்த ஆய்வில் வந்து வெற்றி கண்டு அதுக்கப்புறமேட்டு அது கிட்டத்தட்ட அதுக்கான டைம் டியூரேஷன் எடுத்துக்கும், இவ்வளோ நாட்கள்னு. அப்படியெல்லாம் செய்யாமல் ஒரு அவசர கதியாக அந்த நேரத்துக்கு இதை போட்டால் உயிர் பொழைச்சின்னு சொல்லி அந்த ஊசியை போட்ட பிறகும் எத்தனை மரணங்கள் நடந்துச்சு நீங்கள் தொடர்ந்து பார்த்துருப்பீங்க. இன்ஜெக்ஷன் எடுத்தவங்களுடைய மரணம் வந்து அதிகமாகவே இருந்தது, ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ அது தீர்வு எட்டப்படணும் பொழுது எந்த கவர்மெண்ட் வேணால் வந்து என்ன சொல்கிறது, இந்தியாவுக்குள்ளே ஒரு மருந்து வருதுனாக்கா அந்த மருந்தை முறைப்படி பரிசோதனை செய்து அந்த மருந்து வந்து தரமானது, அது எந்த பக்க விளைவும் ஏற்படுத்தாதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தானே ஒரு அரசாங்கம் அனுமதி கொடுக்கணும். எந்த நாட்டிலேயும் எவனோ ஒருத்தன் தயாரித்து கொடுக்குறத இந்தியாவுக்குள்ளே வாங்கி மக்களை நீங்கள் வந்து அவன் மேலே ஊசியை செலுத்திட்டீங்க. இப்போ அதை நீங்கள் வெளியில் எடுக்கவே முடியாது. ஒன்ஸ் போட்டது தான். நீங்கள் கூட போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேனே, போட்டிங்களா? ஆமாம். வாழ்த்துக்கள் தம்பி. ஸோ இந்த மாதிரி வந்து இது என்ன சொல்கிறது, மக்கள் மீது அக்கறை இல்லாமல் வந்து அந்த நேரத்தில் அவசரகதியாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. எல்லாம் கொரோனாவில் சாகுறாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம், நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பாரம்பரிய கலாச்சார முறை இருக்குது, பாரம்பரிய மருத்துவ முறை இருக்குது. நீங்கள் போதி தர்மரை பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சைனாவில் வந்து அவர் சொல்லிக் கொடுத்தது தான் இல்லைன்றாங்க. அவர் எங்கேருந்து கற்றுக்கிட்டாரு? இங்கே சித்த வைத்தியம் இருக்குது இல்லையா, இங்கே வந்து நம்ம இயற்கை சார்ந்த வைத்தியம் இருக்குது. நீங்கள் ஆரம்ப கட்ட காலத்தில் இந்த போகர்கள் சித்தர்கள்லாம் எழுதுனதெல்லாம் சொல்லுவாங்க, அது இருக்குது. காலங்காலமாக இங்கே மூலிகை சம்மந்தப்பட்டது, மூலிகை கொண்டு தான் வந்து இந்த நம்மளுடைய தமிழ்நாடு இந்த வளமே பார்த்திங்கன்னா மலை பிரதேசம் அதிகமாக இருந்தது, அத்தனை மூலிகைகள் இருக்கக்கூடிய இடம். இன்றைக்கும் பாருங்களேன், முடக்கத்தான் எதுக்கு அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? தூதுவளை எதற்கு, கற்றாழை எதற்கு, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு, நீங்கள் துளசி எதற்கு, நீங்கள் அந்த ஒவ்வொரு இலை சம்மந்தப்பட்ட பேர்லேயே அதோடைய பிரச்சனை என்னன்றதை அது அந்த இலையிலே மருந்துலேயே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி பயன்படுத்தி நம்ம எத்தனையோ சரி செய்ய முடியும் பொழுது இதை அரசாங்கம் அனுமதித்தோட விளைவு இன்றைக்கு இது மட்டும் இல்லை, இன்னொரு செய்தியும் சொல்கிறாங்க, எதிர்காலத்தில் அது வந்து மலட்டுத்தன்மையை உண்டாக்குன்ற மாதிரியான செய்தியும் வருது. எந்த அளவுக்குன்றது ஆய்வுகளை உட்படுத்தணும். அது மூலம் அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய பிரச்சனை ஏற்படும். இன்றைக்கே குழந்தை இல்லாத பிரச்சனை வந்து தலைவிரிச்சு ஆடுது. ஸோ அது எந்தெந்த மாதிரி போகுதுன்னு தெரியலை. அதுவும் வந்து இன்னும் உறுதிப்பட்ட தகவலாக இருக்குல்ல, அது ஒரு இந்த மாதிரி ஒரு தகவலும் வந்துக்கிட்டு இருக்கணுமோ அரசாங்கம் அதையும் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி இந்த மனித சமூகத்துக்கு இது மாற்று மருந்து ஏதாவது இருக்கா கொடுத்தோம்னா அது அவங்களுக்கு சரி செய்வதற்கான வழிவகை என்னன்றதை சிந்திக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும். சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ தமிழ்நாட்டில் நெல்லை மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாராயணன் அப்படின்றவர் அந்த ஒரு கிராமத்தை விட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்க. அவரை அந்த ஊருக்கு அவருடைய நிலத்தை தரலை அப்படின்றது, இப்படி இந்த மாதிரி சம்பவம் நடக்குதா என்ன நம்ம நாட்டில்? ஒதுக்கி வைக்கிறதுலாம். ஒதுக்கி வச்ச ஒரு பேர் இளையராஜா. ராஜா இல்லை, நாட்டாமையா? நாட்டாமை பேர் ராஜானவனே அவர் தன்னை ராஜாகவே நினச்சி கொண்டு இன்றைக்கு 2024 ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது. அவர் கூட யாரெல்லாம் பேசினாலோ அவங்க கூட இந்த நாட்டாமை படத்தில் வரல, அவங்க கூட அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாதான்ட்டு அந்த மாதிரி வந்து பால் வாங்க வந்த ஒரு சிறுவன் பேசியிருக்கிறான். 10 வயசு பயல்ட்டு நீ அவன் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கு, பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெண் கதறாங்க, சொல்லி அழுதுகிட்டு. அந்த குழந்தைகிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க, நாங்கள் என்ன தவறு செஞ்சோம்? 2024 இப்படி ஒரு சாதிய பாகுபாடு நடந்துக்கிட்டே இருக்குது. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு சொன்னார்ல முதல்வர். இங்கே சாதிய பாகுபாடு இல்லை, நாங்கள் வந்து ஏற்றத்தாழ்வை ஒழிச்சிட்டோம், சமூக நீதியை காப்பாற்றுவோம், திராவிட மாடல்னு அந்த மாடலோட லட்சணம் புரியுது அவங்களுக்கு. இப்போவும் அது நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் கூட அந்த வயலில் வேலை செய்வதற்காக பேசுகிற அந்த ஒரு 6 நபர்களையும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு மறுபடியும் அந்த ஊருக்குள்ளே சேர்த்துக்கணும்னா ஊர் பொதுமக்கள் அந்த பெரியவர்கள் மத்தியில் வந்து காலில் விழுக வச்சு 10,000 ரூபாய் காசு அபராதம் கட்ட வச்சு திரும்ப அதுக்கப்புறம் தான் அவங்களை ஊருக்குள்ளே அனுமதிப்போன்னு சொல்லி அந்த சம்பவம் அரங்கேறி இருக்குது. அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கு இப்போ புரியுதா? காவல்துறையை வச்சுக்கிட்டு முதல்வர் கவனம் இல்லாமல் அவர் பாட்டு கொடைக்கானல் போகிறதோட விளைவு என்னன்ட்டு மக்கள் ஏன் அதை விமர்சிக்கிறாங்கன்னா சரியான ஆட்சி முறை இல்லைன்றது தான். இன்னமும் நீங்கள் வந்து இந்த சாதிய பாகுபாடு செஞ்சீங்கன்னா இந்த நாட்டாமை என்ன செய்யணும் சொல்லுங்கள்? முதல்ல கைது பண்ணணும். அந்த மாதிரியான சம்பவங்கள் செய்தவங்க கைது. முதல்வர் ஸ்டாலின் தான் காரணமா? தம்பி, நாட்டில்
காவல்துறையை வச்சு மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் சரி செய்ய முடியும். அந்த காவல்துறை கட்டுப்பாட்டில் அவர் தான் வச்சுருக்காரு. அவர் இல்லாமல் உதயநிதி வச்சா நம்ம உதயநிதி சொல்ல போகிறோம், இல்லை வேறு யாரும் வச்சாங்கன்னா அவங்கள சொல்ல போகிறோம். காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சுருக்க நபர்கள் தான் இதை பொறுப்பேற்கணும் இல்லையா? ஒரு அரசாங்கம் தானே பொறுப்பேற்கணும். அப்புறம் இல்லை, இந்த ஏதோ ஒரு மூலையில் நடக்கிறதுக்கும் முதல்வர் ஸ்டாலின் தான் காணுங்கும் போது அவர் காவல்துறையில் ஒரு இடங்கள் நடக்கத்தான் செய்யுது மாதிரி. சட்டத்தில் நீங்கள் ஒரு வழிவகை இருக்குது தம்பி. இந்த விஷயத்தை இப்போ ஒன்றும் இல்லை, முதல்வர் ஒரே ஒரு பதிவு பண்ணட்டுமே. இனிமேட்டு வந்து சாராயத்தை குடிச்சிட்டோ, போதைப் பொருளை போட்டுறோ, இந்த மாதிரி அராஜகம் பண்ணதா அல்லது எங்கேயாவது மயங்கி விழுந்து கிடந்த ஒரு காணொலியை பார்த்தா அந்த காவல்துறை அதிகாரி பணியிலிருந்து நிரந்தரமாக தூக்கிடுவேன்னு சொல்லிட்டாருன்னா இது நடக்குமா? இந்த சாதிய பாகுபாடு செய்யக்கூடிய இந்த நபர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வர்கள் யாருன்னு பார்த்தா காவல்துறை உடனடியாக நடவடிக்கை காட்டி காவல்துறை மீது நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னாக்கா 6 மாதமாக அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நியாயம் கிடைக்காமல் இருக்கல. இப்போ அது மாதிரி நடந்திருக்குமா? இயல்பாக யோசிங்களேன், வாய்ப்பு இல்லைல்ல. அப்போது ஆட்சியாளர்கள் தான் இதுக்கு முதல்ல பொறுப்பேற்கணும். சார், இந்த விஷயத்தை வச்சு ஒரு கேள்வி கேட்குறேன். தமிழ்நாட்டில் காவல்துறை சரியான முறையில் இயங்குதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சரியான முறையில் இயங்குதுன்னு நினைக்கிறீங்களா? காவல்துறை இயங்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அது அவருடைய வேலையை சரியாக செய்யுதா காவல்துறை? முதல்வருக்கு செய்யுது, அமைச்சர் பெருமக்களுக்கு செய்யுது, மக்களுக்கு செய்தான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு இல்லையா? அந்த கேள்விக்குறிக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிருக்கு. ஏசுதாஸ் அப்படின்றவர் பிளாக்ல சரக்கு வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 100க்கு கால் பண்ணி சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு நடவடிக்கை எடுக்காமல் யார் கால் பண்ணாங்களோ அவங்க நம்பரை வாங்கி யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அந்த சரக்கு பிளாக்ல சரக்கு வைக்கிறவங்கள்ட்டே நம்பரை கொடுத்துருக்காங்க. அவர் வரை வெட்டுறதுக்கு தேடி தெரியுறான்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் இப்போ ரைஸ் ஆயிருக்கு. ஜஸ்ட் அந்த கேள்வியை கேட்டேன். அதாவது நீங்கள் 100ன்னு யாரும் 100 ஜகானுக்கு நினச்சக்கூடாது சரிங்களா? காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எந்த நேரமும் சரக்கு இங்கே விற்கிது அதுன்றத வீடியோ ஃபுட்டேஜோடு எடுத்து கொடுக்குறாரு. காவல்துறை உடனடியாக அந்த ஏசுதாஸோடைய பேரை சொல்லி ஏசுதாஸோடைய மொபைல் நம்பரை கொடுத்து எவன் சரக்கு வித்தானோ அவனுக்கே கொடுத்து இவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காண்டா, அவனை என்னென்னு கவனின்னு சொன்னப்போ அவன் அருவாளை தூக்கிட்டு சுற்றிட்டு தேடிட்டு இருக்கான, அவனை வெட்டே தீருவேன்ட்டு அவர் மறுபடியும் இந்த விஷயத்துக்கு ஃபோன் போட்டு அவனை மிரட்டினோடனே அவன் பதறிக்கிட்டு தோப்புக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு உங்களை நம்பி தான் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், நீங்கள் மறுபடியும் இந்த நம்பரை காசு வாங்கிட்டு கொடுத்துருக்கீங்கன்னா என்ன காவல்துறை செயல்படுறீங்க அப்படின்னாக்கா இந்த பத்திரிகையாளர் வெட்டப்பட்ட போது ஒருத்தர் பேசியிருப்பார் தெரியுமா ஒரு காவல்துறை, அந்த மாதிரி தான் இந்த காவலரும் ரொம்ப மெத்தனமாக விசாரிக்கிறாரு. இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன செய்யலாம்? இது பேச்சா? அது காவல்துறை பேச வேண்டிய பேச்சா? அப்போது காவல்துறை எந்த அளவுக்கு போதைப் பொருள் விற்கக்கூடிய நபர்களோடு இணக்கமாக அவர்கள் தொடர்பு வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு புரியுதில்ல? இது யாரால? இதுவும் யாரால? காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? இதுக்கு முதல்வர் ஸ்டாலின் தானே? வேறு யார் சார்? வேறு யார் உங்களை சொல்லுவாரானே? சொல்லுங்கள், நீங்கள் உங்களை குற்றம் சொன்னால் நீங்கள் பொறுப்பேற்றுக்க முடியுமா? இல்லை என்ன சொன்னால் பொறுப்பேற்றுக்க முடியுமா? இல்லையா? நான் தான் சொல்கிறேன்ல, 3 மாதம் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொடுங்க. அதுக்கப்புறம் பெண்கள் மீது கை வைப்பது, போதைப்பொருள் விற்பது, இந்த மாதிரி கஞ்சா கடத்துறது, இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் செய்வது, இயற்கை வளங்களை திருடுவது, மண்ணை திருடுவது, அமைச்சர் பெருமக்கள் செய்யக்கூடிய ஊழல் எதுவாக இருந்தாலும் நடக்குதான்னு அதுக்கப்புறம் கேளுங்க. 3 மாதம் கழிச்சு நடந்த செருப்பு கட்டி அடிங்கன்றேன், அத்தனை பேரையும் தூக்குவேன். ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் காவல்துறை ஒப்படைக்கணுன்றீங்க. 3 மாதம் ஒரு நாள் நடக்கிறது கிடையாது. 3 மாதம் கிளியராக வாஷ் அவுட் பண்ணி காவல்துறை வச்சு மென் எலும்புலாம் உடைக்கிறதெல்லாம் உடைக்க வச்சு எவன் என்னென்ன செய்யணும் அத்தனை பேரும் தூக்க வச்சுன்னு வச்சுங்களேன். வாஷ் அவுட் பண்ண முடியுமா? முடியாது. நினச்சா காவல்துறை நினச்சா தமிழ்நாட்டில் இது சாத்தியம் இல்லையா? சாத்தியம். காவல்துறை செயல்பட விடாமல் வச்சிருக்கீங்க, அவ்வளோதான் பிரச்சனை. இல்லை, இந்த காவல்துறை மெத்தனம் தான் இப்போ திருவள்ளூரில் கூட சித்த மருத்துவர் மனைவி இரட்டை கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கும் உங்களோட அந்த மெத்தனம் தான் காரணமா? இதுக்கு எப்படி அவங்க பொறுப்பேற்க முடியும்? இது வந்து கொலைகள் என்பதை வந்து நீங்கள் கொலைகளோ ஆக்சிடெண்ட்டோ வந்து நம்ம காவல்துறை குற்றம் சொல்லவே முடியாது. இது வந்து அவன் பிளான் பண்ணி வந்து செஞ்சுருக்கிறான். ஆனால் செஞ்சவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தவர் வந்து நைட்டை கழுத்தறுத்து போகிறான். அந்த தீரன் அதிகாரம் படத்தில் வருவது போன்ற ஒரு பெரிய மாஃபியா கும்பல் கழுத்தறுத்து, அதாவது பல கொலைகள்லேயே பல வகை இருக்குது. இந்த கழுத்தை அறுத்து கொலை செய்யக்கூடிய ஒரு கூட்டம் வந்து தனியாக தமிழ்நாட்டுக்குள்ள ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளேயும் போய் அஜெண்டா பேசிஸில் கொலை செய்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை காவல்துறை தடுக்கணும், அதை பற்றி விசாரிக்கணும். நீங்கள் தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்த பூர்வக்குடிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த குழந்தை வீடியோ நான் ஒன்று பண்ணதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர்களுக்கு இங்கே பிறந்து இங்கே வளர்ந்தவங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, உங்களுக்கு எந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எந்த ஆவணமோ இந்திய குடிமக்கள் அப்படின்றதுக்கான எந்த அடிப்படையான ஆதாரம் கிடையாது. ஆனால் வட மாநிலத்தவர் இங்கே வராமல் பாருங்கள், அவனுக்கு எல்லா ப்ரூஃபும் இங்கே கிடைக்குது. ஒரிஜினலாக கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மாதிரியே கிடைக்குது. அவன் மாறுறான், இருக்கிறான், வேலையை முடிச்சுட்டு போகிறான். முதல்ல வந்து பிற மாவட்டங்கள்லேருந்து வரக்கூடிய நபர்கள் இப்போ நீங்கள் போதைப் பொருள் இப்போ திருப்பூரில் வந்து பிடிச்சிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து பிடிச்சி விசாரிக்கும் போது பீகாரில் வந்து வெளி மாநிலத்துலேருந்து கொண்டு வந்திருக்கான். 10 கிலோ கஞ்சா வந்துருக்குன்னு பிடிச்சிருக்காங்க, குட்கா இருக்குன்னு பிடிச்சிருக்காங்க. இது போல் வந்து வட மாநிலத்திலேருந்து இங்கே தொழிலுக்கு வரக்கூடிய நபர்கள் இது போன்ற விஷயத்தை அரங்கேற்றுவதனால அவர்களுக்கு முறைப்படுத்தி இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் அவங்க இப்போது நீங்கள் ஒரு சம்பவம் பார்த்தீங்களா, இப்போ ஊட்டி கொடைக்கானல் போகிறதுக்கு பாஸ் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டு.
இ பாஸ் இல்லாமல் நீங்கள் பயணம் பண்ண முடியாது. நீங்கள் கொரோனா காலத்தில் தான் இ பாஸ் கொடுத்தாங்க, இப்போ கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதுபோல் வந்து வட மாநிலத்திலேருந்து வரக்கூடிய நபர்களுக்கு இங்கே வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட அடையாள அட்டை கொடுத்து இதை வச்சு தான் அவங்க இங்கே பயணம் பண்ணணுன்ற ஒரு முறையவாவது கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக யாருன்னு கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ இந்த ஐடென்டி கார்டு மாதிரி ஒன்று கொடுக்குறீங்கனாக்கா அதில் நம்பர் இருக்கும், ஆதார் மாதிரி கைரேகை வச்சுட்டு ஒரு நம்பர் கொடுத்து இது கொடுத்தீங்கன்னாக்கா நாளைக்கு ஏதாவது ஒன்றா எங்கே போனாலும் அந்த ப்ரூஃபை தான் அவன்கிட்ட முதல்ல கேட்கணும். வட மாநிலத்தவர்னா கேட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த நம்பர் அடிச்சிங்கன்னா அவனோட என்டையர் டேட்டா பேஸ் வந்துடும். அது ஈஸியாக குற்றப்பின்னணி இருக்கக்கூடிய நபர்கள் யார் இல்லை உழைப்பாளர்கள் யாருன்னு தெரிஞ்சிடலாம். இந்த வேலையை வந்து அரசாங்கம் செய்யணும். அதையும் செய்ய தவறுது இல்லையா? அப்போ தொடர்ச்சியாக வந்து இந்த டாக்டர் கழுத்து எடுத்துகிட்டு போட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் நடத்துக்கிட்டு தான் இருக்குது. சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். இந்த போதைப் பொருள் மறுபடியும் அந்த புழக்கத்தில் இருக்குது. இப்போ ஒரு தீன தயாரன் அப்படின்றது புளியந்தோப்பு சென்னை, அங்கே பார்த்தீங்கன்னா அவர் அந்த போதை ஊசி பயன்படுத்தி இறந்தே போயிருக்காரு. இதுக்கு கவர்மெண்ட் தான் காரணம். என்ன யார் காரணம் எடுத்துக்கலாம்? இல்லை, இந்த கவர்மெண்ட் ஒரு பக்கம் காரணமாக இருக்கும்போது இதை பயன்படுத்துகிற மக்கள் மத்தியில் அதை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டை குற்றம் சொல்ல முடியாதுல்ல எல்லாத்துக்குமே. சரி அரவிந்த், எனக்கு ஒரு 10 கிலோ தங்கம் வேணும். எங்கேயாவது போனால் டக்குன்னு வாங்க முடியுமா? கடைகளில் போனால் நம்ம வாங்கலாம். கடைகளில் போனால் வாங்க முடியும் இல்லையா? சரி ரைட்டு. எனக்கு 10 கிலோ வந்து விண்கற்கள் வேணும், கிடைக்குமா? சாத்தியமற்றது. வான்லேருந்து விண்கற்கள் வருதுல்ல சார், அது இருக்கும் எங்கேயாவது ஒரு இடங்களில் கிடச்சிருக்கோம், கிடைக்குமா? வாய்ப்பில்லை. ஏன் கிடைக்காது? அது டிமாண்ட் அது எங்கே இருக்கோ அது நமக்கு தெரியணும்ல. தெரிந்தால் தானே நான் வாங்க முடியும், சோர்ஸ் கிடைக்கணும்ல. இப்போ தெரியுதா உங்களுக்கு? மோஸ்ட் அவைலபிலிட்டி, மோஸ்ட் யூசேஜ். எப்படி அதிகமான பொருட்கள் தமிழ்நாட்டுக்குள் வருது புழக்கத்திற்குள், அதை வச்சு தான் பயன்பாடு இருக்குது. நீங்கள் இந்த போதை ஊசி போட்டு சென்னையில் மட்டும் சொல்கிறேன், சென்னை வட சென்னையில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் 9 நபர்கள் இறந்துருக்காங்க, வாலிப பசங்க எல்லாமே. அப்போது ஒரே ஒரு பகுதியில் சென்னையில் மட்டும் 9 பேர் இறந்துருக்காங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எத்தனை நபர்கள் இந்த போதை ஊசியால் பாதிக்கப்பட்டாங்க? முதல்ல அந்த மருந்து தானே, அந்த மாத்திரை எப்படி வருது? மெடிக்கல் ஃபீல்டில் தானே வருது. அது யார் அந்த போதை மாத்திரைக்கு அனுமதி கொடுத்தா? ஸோ இந்த விஷயம் இருக்குல்ல. நீங்கள் இன்னொரு டாக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு பேஷண்ட் வந்து சரக்கு போட்டு ஆஸ்பத்திரியே சேரெல்லாம் அடித்து மன்னர்கூடில் எப்படி வந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறான்ட்டு உச்சபட்சம் பண்ணி இன்னைக்கு நீங்கள் தொடர்ந்தீங்கனாக்கா, செய்தி தொடர்ந்தீங்கனாக்கா, ஒருவேளை வந்து திமுக வந்து தொடர்ச்சியாக எல்லா அமைச்சர் பெருமக்களையும் வந்து குற்ற வழக்கு இருக்குது. இப்போ ஜாஃபர் சாதிக்கு மேட்ரு இருக்குது, இந்த மாதிரி அந்த 2G மேட்ரு இருக்குது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லாட்ரி சீட்டுக்காரன்ட்டு வந்து காசு வாங்கின மேட்ரு இருக்குது. இப்போ இந்த பிரச்சனைலாம் நம்ம பேசாமல் எல்லாம் கடந்து போனால், பேசாமல் போதையை வந்து அவிழ்த்து விட்டோம்னு வச்சுங்களேன், எல்லாம் பயன்படுத்தி எங்கிட்டாவது அடிச்சுட்டு ஊண்டுக்கிட்டு செத்துக்கிட்டு இப்படி வெட்டிட்டு கிடப்பானுங்க. இதை மட்டுமே ஊடகம் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கும். இதை வந்து மக்கள் வந்து இந்த பக்கம் திரும்ப மாட்டாங்க அரசியல்வாதிகள் மீதுன்ற ஒரு எண்ணத்தில் அரசாங்கம் அதுக்கு வழிவிட்டுருக்கான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல. அதுக்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்லும்? பொதுமக்களுக்கு அந்த அச்சம் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் இந்த பதிவுகளில் போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. கவர்மெண்ட் இவர்கள் செய்யக்கூடிய தவறை கண்டுக்காமல் இருக்க தான் இந்த செய்கிறாங்களோன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. என்ன சொல்லுவார் முதல்வர்? எனக்கெல்லாம் இது என்ன ஊருன்னு தெரியல. ஏன்னா நம்ம இந்த ஊரை நம்ம எப்படி பார்த்துருக்கோன்னு இருக்கு. எந்த மாதிரியான ஊரை எந்த மாதிரி சீர்கெடுத்து வச்சுருக்காங்கன்னா, ஆட்சியாளர்கள் நினச்சா தான் எதையுமே ஒரு முறைப்படுத்தி கொண்டு வர முடியும், வழிகெடுக்கவும் முடியும். இது யார் பொறுப்புன்றது மக்களுக்கு அதிகம் வந்து வடநாடுகளில் தானே கொண்டு வர. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பல்லடத்தில் 10 கிலோ கஞ்சா சிக்கன் கடையில் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. வடநாடுகள்லேருந்து கொண்டு வந்த மாதிரி பேசப்படுது. அப்படி இருக்கும்போது அங்கே இருந்தானே அந்த சோர்ஸ்லாம் கிடைக்குது. நம்ம அதுக்கான வழிவகைகளை அங்கே அந்த அரசாங்கம் ஒரு காரணம் தானே, மத்தியில் ஆளக்கூடியவங்களையும். இல்லைப்பா, நான் இன்னும் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன்ப்பா. வடநாட்டிலேருந்து கொண்டு வரான்றீங்க, காவல்துறை குற்றம் சொல்லாதீங்க. இதே மாதிரி வடநாட்டிலேருந்து மிகப்பெரிய வெடிகுண்டு அணு ஆயுதத்தையும் கொண்டு வந்து வச்சு விட்டு போயிடுறானுங்க. ஓகேவா? இப்போ காவல்துறை என்ன செய்யுங்க? உங்கள் வேலை என்ன? கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வரல. இப்போ இதே மாதிரி சீனாலேருந்து உள்ளே வந்துடுறான், இதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஜப்பான்லேருந்து உள்ளே வந்துடுறான், அமெரிக்காலேருந்து உள்ளே வந்துடுறான்ட்டு இதே மாதிரியான காரணம் நீங்கள் சொன்னாக்கா இந்திய மக்கள் கேள்வி எழுப்பாங்களா? இல்லையா? ராணுவம் எதுக்கு இருக்குது, பிரதமர் எதிர்க்கிறாங்கன்னு கேள்வி கேட்பாங்கல்ல. அதுபோல தான் ஒரு ஸ்டேட்டோட சிஎம்கும் உங்களுடைய எல்லை பகுதியை பாதுகாக்க வேண்டிய வேலை உங்களுடைய வேலை. நீங்கள் எங்களை சாவடிச்சுட்டு நீங்கள் பாட்டு ஜாலியாக இருக்கிறது அது உங்கள் வேலை கிடையாது. புரிஞ்சுக்கங்கன்றேன். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.